நம்ம சிஎம் விஜய் சாரோட ஆட்சியில தொழில்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்கள் முதலீட்டாளர்களை ஈர்க்கிறங்கிற பேர்ல ரீல்ஸ் ஒன்ன போட்டு அதை பார்த்து பயந்து போய் முதலீட்டாளர்கள் எல்லாமே தமிழ்நாட்டுல போட வேண்டிய முதலீட்டை எடுத்துட்டு போய் அப்படியே யூட்டன் அடிச்சு ஆந்திரால போட்டாங்க. இதன் மூலியமா தமிழ்நாட்டுக்கு ஒரே மாசத்துல 7,000 கோடி ரூபாய் லாஸ்ங்கிற பகீர் கிளப்பக்கூடிய செய்தி வெளியாயிருந்துச்சு. ஒருவேளை இந்த செய்தி உண்மையா இருக்கிற பட்சத்துக்கு ஏன் முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டில இருந்து ஆந்திராவுக்கு போனாங்க, இன்னும் ஏன் முதலீட்டை தமிழ்நாட்டுக்கு அதிகமா ஈர்க்கணும் அப்படிங்கறதுல ஆராய்ச்சியில இறங்கி அதுக்கான வேலைகள்ல காட்ட வேண்டிய முனைப்பை காட்டாம 2 நாளைக்கு முன்னாடி நீங்க என்னங்க எங்களை தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்றீங்க, நாங்களும் உங்களை குறை சொல்றோம் பாருங்கிற மாதிரி கடந்த கால திமுக அரசுல என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி பிரஸ் மீட்ல 2 நாளைக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல ஏதோ ஒண்ணு சொல்லி வச்சுட்டு போயிருந்தாங்க தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா. இப்ப இவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி திமுகவை சேர்ந்தவங்க கிடையாதுங்க, பக்கத்து மாநிலமான ஆந்திரால இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க. யாருக்கு? திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இவர் மட்டும் இல்லாம முன்னாள் தொழில்துறை அமைச்சர், திமுகவை சேர்ந்த தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவும் இப்ப இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவுக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்காரு. அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு தெரிய வர்றது என்னன்னா, இங்க தமிழ்நாட்டுல வர வேண்டிய முதலீடு எல்லாமே பக்கத்து மாநிலமான ஆந்திராவுக்கு போனது உண்மைதானா அப்படிங்கிற செய்தியும் இதுல இருந்து நம்மளுக்கு தெரிய வருதா அப்படிங்கிற கேள்வி. இந்த 3 கேள்விகளுக்கான விடையை இந்த வீடியோல பார்த்தரலாம். வெல்கம் டு த நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். முதலமைச்சர் விஜய் சாரோட ஆட்சியில தொழில்துறை அமைச்சரா நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுக்காக ரீல்ஸ் ஒண்ணு போட்டாங்க. அது அப்பவே பயங்கர ட்ரோல் ஆச்சு. இந்த ரீல்ஸை பார்த்தாங்க முதலீட்டாளர்கள் முதலீட்டை போடுவாங்க, என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி பலரும் கிண்டல் அடிச்சாங்க. குறிப்பா இதை பார்த்துட்டு எலன் மஸ்கா இங்க தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற அளவுக்கு கிண்டல் அடிச்சாங்க. சரி, இது கிண்டலா இருந்தாலுமே இன்னொரு பக்கம் முதலீட்டை ஈர்க்கிறதுக்கு ஒரு நெறிமுறை இருக்கு, இந்த மாதிரி ஈர்த்தா அது எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிற வேலிடான குற்றச்சாட்டுகள் கூட எழுந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பகீர் கிளப்பக்கூடிய செய்தி வெளியாச்சு. அதுதான் என்னன்னா, அதாவது ஹவாய் செங், ராயல் என்ஃபீல்டு, ஹிண்டால்கோ, பிரீமியர் எனர்ஜி போன்ற 4 முக்கியமான நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் போட வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தூக்கிட்டு போய் அப்படியே யூட்டன் எடுத்து ஆந்திரால போட்டுட்டாங்க. இதன் மூலியமா இந்த ஒரு மாசத்துல, அதாவது தாவேக்கார ஆட்சிக்கு வந்த ஒரே மாசத்துல 7,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய முதலீடு அப்படியே ஆந்திரா பக்கம் போயிடுச்சு அப்படிங்கிற பல பகீர் கிளப்பக்கூடிய செய்திகள் வெளியாயிருச்சு. இப்படி இருக்கிற பட்சத்துக்கு இந்த செய்தியை அலசி ஆராய்ஞ்சு ஏன் முதலீட்டு நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திராவுக்கு போகணும், என்ன பிரச்சனை அப்படிங்கறத அலசி ஆராய்ஞ்சு இன்னும் எக்கச்சக்கமான முதலீட்டை எப்படி தமிழ்நாட்டுக்கு இருக்கலாங்கிறத செலுத்த வேண்டிய கவனத்தை விட்டுட்டு வேற எந்த வகையில தெரியுமாங்க செலுத்தினாங்க? நம்ம தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா 2 நாளைக்கு முன்னாடி சட்டசபை முடிஞ்சப்புறமா வெளியே வந்திருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பிரஸ் மீட்ல இதுக்கு முன்னாடி திமுக அரசுல என்ன நடந்திருக்கு தெரியுமாங்க, நீங்க என்ன எதுக்கு எடுத்தாலும் எங்களை குறை சொல்லிட்டே இருக்கீங்க, என்னோட ரீல்ஸை பார்த்து தாங்க இன்னுமே நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய முதலீட்டாளர்களா வந்துகிட்டு இருக்காங்க, என் ரீல்ஸ் தாங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு அதை பெருமையா பேசுனது மட்டும் இல்லாம கடந்த கால திமுக அரசுல என்ன தெரியுமாங்க நடந்திருக்கு? கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டாளர்கள் வெளியே போயிருக்காங்க. இதன் மூலியமா நிறைய பேருக்கு வேலை இழப்புலாம் நடந்திருக்கு, வேலை கிடைக்காம போயிருக்கு அப்படின்னு போற போக்குல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களோட குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி பக்கத்து மாநிலமான ஆந்திராவை சேர்ந்த ஆந்திராவோட முதலமைச்சரான சந்திரபாபு நாயுடு அவர்களோட மகன் நாரா லோகேஷ் இப்போ கீர்த்தனா அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த பிரஸ் மீட்ல கடந்த கால திமுக அரசு மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன்னு ஏதோ ஒண்ணு இப்ப இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பேசியிருக்காங்கல்ல, அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி முன்னாள் தொழில்துறை அமைச்சரான டிஆர்பி ராஜா தரமான சம்பவம் ஒண்ணு பண்ணிருக்காரு. அவர் அப்படி என்ன பண்ணிருக்காருன்னா, இப்ப இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் போற போக்குல சில குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க, அதெல்லாம் பொய்யுங்க, அதுக்கு ஆதாரமா இப்ப நான் சில செய்திகளை சொல்றேன் பாருங்க அப்படின்னு எக்ஸ்ல தரமான ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த கால திமுக அரசுல கிட்டத்தட்ட 12.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை தமிழ்நாட்டுக்காக கடந்த கால திமுக அரசு
அரசு மு.க. ஸ்டாலின் அவர்களின் அரசு ஈர்த்திருக்கு. இதன் மூலியமா 36 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம். இந்த திமுக அரசை காட்டிலும் அதுக்கு முன்னாடி அதிமுக அரசுல வெறும் 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீட மட்டும்தான் அவங்க ஈர்த்திருந்தாங்க. ஆனா நாங்க 12.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீட 5 வருஷத்துல ஈர்த்தோம். இதன் மூலியமா கிட்டத்தட்ட 36 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துற அளவுக்கு முன்முனைப்பா வந்தோம். அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி ஆண்ட அதிமுக ஆட்சியில வெறும் 3 லட்சம் கோடி ரூபாய் தான் முதலீடுகளை ஈர்த்தாங்க. ஆனா அவங்கள விட 5 மடங்கு அதிகமா 12.5 லட்சம் கோடி ரூபாய் நாங்க முதலீடுகளை ஈர்த்திருக்கோம். இது நாங்க பண்ண சாதனை. தாவேக ஆட்சி வரதுக்கு பதிலா திமுக ஆட்சி வந்திருந்தா 25 லட்சம் கோடி ரூபாயை உயர்த்திருப்போம். ஆனா அதுக்கான வழிவகை இப்போ நடக்கல. ஆனா நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் உங்களால இந்த ஒரே மாசத்துல 7,000 கோடி ரூபாய் நம்ம தமிழ்நாட்டுக்கு லாஸ் ஆயிருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய முக்கியமான முதலீட்டாளர்கள் முதலீடுகள் எல்லாமே ஆந்திரா பக்கம் போயிருக்கு. சோ இதுல இருந்தே தெரியுது உங்களுக்கு சரியா ஆட்சி நடத்த தெரியல, அதிகாரம் பண்ண தெரியல, எப்படி முதலீட்டாளர்களை ஈர்க்கணும்னு தெரியல, ரீல் சப்போர்ட்டா வந்துருவாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் என்ன வகையான மனநலன்னு தெரியல அப்படின்னு பயங்கரமா இப்ப இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு முன்னாள் தொழில்துறை அமைச்சர் பதிலடி கொடுத்திருந்தாரு. இது உண்மைங்கிற மாதிரி, அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த முதலீடு அப்படியே ஆந்திரா பக்கம் போனது உண்மைங்கிற மாதிரி ஆந்திரால இருக்கக்கூடிய இப்போ முதலமைச்சரா இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களோட மகன் நாரா லோகேஷ் அவர்களும் முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த கால திமுக அரசுக்கு முதலீட்டை ஈர்க்கிறதுல சரியான திறமை இருந்துச்சு, முதலீட்டாளர்களை யாரு ஈர்க்கிறதுல பெஸ்டா இருப்போன்னு எங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில கடுமையான போட்டி நிலவும், அதாவது தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் இடையில கடுமையான போட்டி நிலவும், இந்த போட்டியில நாங்க தோத்து கூட போயிருக்கோம். கடந்த கால திமுக அரசு முதலீட்டாளர்கள் ஈர்க்கிறதுக்கு முன்னாடி நாங்க அவங்க கிட்ட தோத்து போயிருக்கோம். இதன் மூலியமா சில முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க ஆந்திராவுக்கு வர்றதுக்கு பதிலா. சோ இந்த மாதிரி எங்க 2 பேத்துக்குள்ள ஒரு ஹெல்தியான போட்டி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கடந்த கால திமுக அரசுல இருந்த முதலீட்டாளர்கள் எல்லாருமே எங்க கிட்ட வந்து பேசும்போது அவங்க நல்ல திறமசாலியா இருந்தாங்க, நிறைய எங்களுக்கு நல்லதும் பண்ணி கொடுத்தாங்க, நாங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி திமுக அரசை புகழ்ந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய முதலீட்டாளர்களே போய் பக்கத்து மாநிலமான ஆந்திராவை சேர்ந்த அமைச்சர் நாரா லோகேஷ் கிட்ட போய் புகழ்ந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆந்திரால இருக்கக்கூடிய அமைச்சர் நாரா லோகேஷ் அவர்களே கடந்த கால திமுக அரசை பத்தி ஆகா ஓஹோன்னு புகழ்ந்து பேசியிருக்காரு. சோ அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அப்ப தமிழ்நாட்டுல இருக்க வேண்டிய முதலீட்டாளர்கள் அப்படியே போய் ஆந்திரா பக்கம் இன்வெஸ்ட் பண்ணது உண்மைங்கிறது நம்மளுக்கு இதுல இருந்து தெரிய வருதா. ரெண்டாவது, கடந்த கால திமுக அரசு மெச்சூரிட்டியா இருந்திருக்காங்க, அவங்களுக்கு எப்படி முதலீட்டாளர்களை ஈர்க்கணும்னு தெரிஞ்சிருக்கு, முதலீடுகளை ஈர்க்கணும்னு தெரிஞ்சிருக்குங்கிறத அந்த முதலீட்டாளர்களே போய் ஆந்திராவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்காங்கிறது இதுல இருந்து தெரிய வருதா. அது மட்டும் இல்லாம கடந்த கால திமுக அரசுல மட்டுமே 12.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கு. இதன் மூலியமா 30 லட்சத்துக்கும் மேல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இதுல இருந்து தெரிய வருதா. அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி ஆண்டா அதிமுக ஆட்சி காலத்திலேயே வெறும் 3 லட்சம் கோடி ரூபாய் தான் முதலீட்டா ஈர்த்திருக்காங்க. அதை விட 5 மடங்கு திமுக அரசு ஈர்த்திருக்குங்கிறது இதுல இருந்து தெரிய வருதா. சோ எல்லாமே நம்மளுக்கு கிடைச்ச தரவுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, மொத்தத்துல கடந்த கால திமுக அரசு முதலீட்டுகளை ஈர்க்கிறதுல ஒரு கிங் மேக்கரா இருந்திருக்காங்க. ஆனா இது இப்ப இருக்கக்கூடிய தாவேக அரசுக்கு தெரிஞ்சாலுமே நம்ம ஏதாவது ஒன்று குறை சொல்லணும்ல, சொன்னாதானே நம்மளுக்கு வந்து கண்டென்ட் சேல் ஆகும். அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரியே இப்ப இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ஏதோ ஒண்ணு சொல்றங்கிற பேர்ல பிரஸ் மீட்ல சொல்லி வச்சிருந்தாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, லாஸ்டா முன்னாள் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா ஒன்னு சொன்னாருல்ல, அதாவது இப்ப மட்டும் திமுக அரசு ஆட்சியில இருந்தா 12.5 லட்சம் கோடி இருக்கக்கூடிய முதலீட்டை 25 லட்சம் கோடியா நாங்க உயர்த்தி காட்டுவோம்னு சொல்லியிருந்தாருல, அத ஒரு சவாலை எடுத்துக்கிட்டு எப்படி நம்ம இந்த ஒரே வருஷத்துல எக்கச்சக்கமான முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு ஈர்ப்போம் அப்படிங்கறதுல முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜயா இருக்கட்டும், தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவா இருக்கட்டும் கவனம் செலுத்தினாங்கன்னா கண்டிப்பா
தமிழ்நாடு அடுத்த கட்டத்தை நோக்கிதான் நகரும். ஆனா கடந்த கால அரச குறை சொல்றதுல மட்டுமே அவங்களோட கவனம் இருந்துச்சுன்னா வேலை செய்யறதுல இருக்காது, முதலீடுகளை ஈர்க்கறதுல இருக்காது. இதன் மூலியமா விஜய் சொன்னார் தெரியுமா, கஜானால காசு இல்லைன்னு. கஜானாவே காசு இல்லாம இருக்கிறதுலாம் இருக்கட்டும், கஜானாவே காலியாகிற அளவுக்கு கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கடந்த கால திமுக அரச குறை சொல்றது, பழி போடுறதுல மட்டுமே இவங்களோட கவனம் இருந்துட்டே வந்துச்சுன்னா, வேலை செய்யறதுல இல்லாம அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணுங்கிறதுல இல்லாம அவங்கள குறை சொல்றது மட்டுமே கவனம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த அரசு கோட்டை விடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. 10 லட்சம் கோடி என்ன, முன்னாள் நிதித்துறை அமைச்சர் தென்னரசு அவர்கள் சொன்ன மாதிரி 20 லட்சம் கோடியை கூட இந்த தாவேக அரசு வாங்கி வச்சுட்டு போலாம். சோ இந்த சூழ்நிலையில தான் இந்த தாவேக அரசு இருக்கு. அதாவது திமுக அரசை குறை சொல்லிட்டா மக்கள் எல்லாத்தையும் கடந்து போயிருவாங்கன்னு நினைக்குது. அது கிடையவே கிடையாது. மக்கள் எல்லாத்தையும் ஆழமா நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதன் மூலியமா திமுக அரசை குறை சொல்றது, இதுக்கு முன்னாடி ஆண்ட திமுக அரசை குறை சொல்றத மட்டும் இவங்க கவனம் இருந்துச்சு, வேலை செய்யறது இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த அரசை தூக்கி எறியறதுக்கு கூட மக்கள் எந்த நேரத்திலையும் தயாரா இருப்பாங்க. அத தாவேக அரசு உணர்ந்து முதலீடுகளை ஈர்க்கிறது, வருமானத்தை பெருக்கிறதுல மட்டும்தான் அவங்களோட கவனத்தை வச்சா அது சரியா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த செய்தியை பத்தி உங்க கருத்து என்ன? மறக்காம அத கமெண்ட்ல சொல்லுங்க.